வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்கு போகலாம். செமஸ்டர் முடிந்துவிட்டது. நான் எதிர்பார்ப்பு மற்றும் அமைதியின்மை உணர்வுடன் என் பைகளை பேக் செய்தேன். எனது பெயர் ராஜ், 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவன். நான் எனது செமஸ்டர் இடைவேளைக்காக கிராமத்தில் உள்ள எனது தாத்தா வீட்டிற்குச் சென்றிருந்தேன். என் தாத்தாவின் கிராமத்தின் பசுமையான வயல்களில் ஒரு தங்க நிறத்தை வீசிய சூரியன் அடிவானத்தில் சோம்பேறியாக உதயமானது. நகரத்திலிருந்து நீண்ட பயணத்திற்குப் பிறகு கால்களை நீட்டிக்கொண்டு தூசி நிறைந்த பேருந்திலிருந்து இறங்கினேன். அது என் செமஸ்டர் இடைவேளையின் ஆரம்பம். நான் என் தாத்தாவின் வீட்டில் நிம்மதியாக தங்குவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கிராமம் அதன் எளிமை மற்றும் இயற்கை அழகுடன் கல்லூரியில் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு கச்சிதமாக தப்பித்தது. நான் என் தாத்தாவின் வீட்டிற்கு பழக்கமான பாதையில் நடக்கும்போது என்னால் ஒரு ஏக்கம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. நான் சிறுவயதில் பல கோடைக்காலங்களை இங்கு கழித்தேன். வயல்களில் விளையாடி அருகிலுள்ள காடுகளை ஆராய்ந்தேன். என் தாத்தாவின் வீடு வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்கள் மற்றும் ஓலைக்கூரையுடன் கூடிய பழமையான கட்டிடமாக இருந்தது. அது பசுமையான வயல்கள் மற்றும் உயரமான மரங்களால் சூழப்பட்டது. இது கிராமிய அழகின் சரியான உருவகமாக இருந்தது. வீட்டு வாசலில் நின்று ஒரு கிராமம் மட்டுமே அளிக்கும் புதிய மண் வாசனையை ரசித்து ஆழ்ந்த மூச்சு எடுத்தேன். என் தாத்தா ஒரு துளிர்விட்ட முதியவர், மனம் நிறைந்த சிரிப்புடன் என்னை வரவேற்க இருந்தார். அவர் என்னை ஒரு சூடான அணைப்பில் போர்த்திக் கொண்டார். அவரது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னியது. என்னை பார்த்ததும் நல்லா இருக்கியா ராஜ் என்று என் முதுகில் தட்டினார். நீ கடைசியாக இங்கு வந்ததிலிருந்து இப்போது மிகவும் வளர்ந்துவிட்டாய் என்றார். உங்களையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி தாத்தா என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தேன். வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கண்கள் என் அத்தை ராதாவை பார்த்தன. அவள் சமையலறையில் இருந்தாள். அவள் காலை உணவை தயார் செய்யும் போது அவளுடைய மெல்லிய உருவம் அழகாக நகர்ந்தது. ராதா ஒரு அழகான பெண். அவள் என் மாமாவை மணந்தாள். அவர் ஒரு கப்பலில் வேலை செய்தார். அவர் நீண்ட காலமாக வெளியூரில் இருந்தார். திருமணமாகி 8 வருடங்கள் ஆன போதிலும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது மற்றும் பலவிதமான சிகிச்சைகளை பெற வழிவகுத்தது. எல்லாவற்றுக்கும் பயனில்லை. ராதா திரும்பி என்னை பார்த்ததும் சிறு புன்னகையுடன் சிரித்தாள். பின் ராஜ், வெல்கம் ஹோம் என்றாள். அவள் குரல் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது. நன்றி ராதா அத்தை என்று நான் பதிலளித்தேன். என் மார்பில் ஒரு விசித்திரமான படபடப்பை உணர்ந்தேன். அடுத்த சில நாட்களில் கிராம வாழ்க்கையின் மெதுவான இனிமையான தாளத்தில் நான் குடியேறினேன். நானும் என் தாத்தாவும் எங்கள் காலை வேளைகளில் வயல் வேலைகளில் கழிப்போம். ராதா வீட்டு வேலைகளை கவனிப்பார். மதிய வேளைகளில் முற்றத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தடியில் கூடி கதைகளை பகிர்ந்து கொண்டு குளிர்ந்த காற்றை ரசிப்போம். இந்தச் சமயங்களில்தான் ராதாவுக்கும் எனக்கும் இடையே வளர்ந்து வரும் தொடர்பை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு பேசப்படாத புரிதல் இருந்தது. ஒரு மௌன பந்தம் ஒவ்வொரு நாளும் வலுப்பெறுவது போல் தோன்றியது. எனக்கு தெரியாது என்று அவள் நினைக்கும் போது அவள் என்னை பார்ப்பது எனக்கு பிடிக்கும். நானும் அவ்வாறே செய்வதைக் கண்டேன். எங்களுடைய உரையாடல்கள் எளிமையானவை மற்றும் சாதாரணமானவை என்றாலும் ஒரு அடிப்படை பதற்றத்துடன், எங்களால் யாரும் புறக்கணிக்க முடியாத மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்டன. ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கிராமத்தின் மீது தங்க ஒளியை வீச நான் சமையலறையில் ராதா தனியாக இருப்பதைக் கண்டேன். தாத்தா ஒரு நண்பரை பார்க்கச் சென்றிருந்தார். அன்று இரவு நாங்கள் இருவர் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தோம். ராதா சப்பாத்திக்காக மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். அவளுடைய மென்மையான கைகள் மாவையும் தண்ணீரையும் ஒரு மென்மையான நிலைத்தன்மையுடன் வேலை செய்தன. கண்களை மூட முடியாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றேன். அவள் நகர்ந்த விதம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அவளது கருணையும் சமநிலையும் என்னை முழுமையாக கவர்ந்தன. அவள் நிமிர்ந்து பார்த்து என் பார்வையை சந்தித்தாள். அவள் கண்கள் என்னுடன் பூட்டிக் கொண்டன. ஒரு கணம் நாங்கள் இருவரும் பேசவில்லை. வெளியில் மரங்களின் மெல்லிய சலசலப்பும் மாவை பிசையும் சத்தமும் மட்டுமே கேட்டது. மௌனத்தை கலைத்து ராஜ் என்றாள். மெதுவாக, எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள்.
நிச்சயமாக, ராதா அத்தை என்று நான் பதிலளித்துவிட்டு அருகில் சென்றேன். அவள் என்னிடம் ஒரு ரோலிங் பின்னையும் ஒரு உருண்டை மாவையும் கொடுத்தாள். இதோ, இதை எனக்காக உருட்டவும் என்றாள். நான் மாவை எடுத்து அதை உருட்ட ஆரம்பித்தேன். கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்த முயற்சித்தேன். ஆனால் என் மனம் துடித்தது, என் இதயம் என் மார்பில் துடித்தது. அவள் என் அருகில் இருப்பதையும் அவளது உடலின் வெப்பம் காற்றில் பரவுவதையும் என்னால் உணர முடிந்தது. நாங்கள் அமைதியாக வேலை செய்தோம். ஒவ்வொரு கணமும் எங்களுக்குள் சொல்லப்படாத பதற்றம் அதிகரித்து வருகிறது. திடீரென்று அவள் கை என் கையை வருடியது. இது ஒரு விரைவான தொடுதல், ஆனால் அது என் உடலில் மின்சாரத்தை அனுப்பியது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்கள் அவளை மீண்டும் ஒரு முறை சந்தித்தன. அவள் பார்வையில் ஒரு மென்மை, ஒரு பாதிப்பு என் இதயத்தை வலிக்கச் செய்தது. ராஜ் என்று அவள் கிசுகிசுக்க, அவள் குரல் லேசாக நடுங்கியது. அவள் முடிப்பதற்குள் நான் சாய்ந்து அவள் உதடுகளில் என் உதடுகளை அழுத்தினேன். இது ஒரு மென்மையான முத்தம், தற்காலிகமானது மற்றும் நிச்சயமற்றது. ஆனால் எங்கள் உதடுகள் சந்தித்தவுடன் உணர்ச்சிகளின் வெள்ளம் என்னுள் பரவியது. ஆசை, ஏக்கம், காதல், இவை அனைத்தும் ஒரு அழகான, குழப்பமான நடனத்தில் கலந்து மற்றும் பின்னிப்பிணைந்தன. ராதா பதிலளித்தாள். அவள் என்னை அருகில் இழுத்தபோது அவள் கைகள் என் கழுத்தைச் சுற்றின. முத்தம் ஆழமடைந்தது. எங்கள் உடல்கள் ஒரு அவநம்பிக்கையான தழுவலில் ஒன்றாக அழுத்தப்பட்டன. எங்கள் சொந்த பிரபஞ்சத்தில் தொலைந்து போன எங்கள் இருவரை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற வரையில் வெளியில் உள்ள உலகம் மறைந்து போவது போல் நேரம் நிற்பதாகத் தோன்றியது. பின்பு மீண்டும் நான் அவளை இழுத்து அவளது உதடுகளில் முத்தம் கொடுத்தேன். இம்முறை முத்தம் மிகவும் ஆழமடைந்தது. எனது கைகளால் அவளது உடலை இறுக்கி கட்டி பிடித்துக் கொண்டேன். அவள் அதற்கு ஏதும் சொல்லாமல் அப்படியே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவளும் என்னை கட்டிப்பிடித்தாள். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. பின் மெதுவாக என் கைகளால் அவளது உடல் பாகங்களை ஆராய்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் சட்டென்று விழித்துக் கொண்டாள். பின் இறுதியாக நாங்கள் பிரிந்தபோது எங்கள் இருவருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. பயமும் ஏக்கமும் கலந்த கண்களில் ராதா என்னை பார்த்தாள். இது தப்பு என்று அவள் குரலில் கிசுகிசுத்தாள். எனக்கு தெரியும் என்று நான் பதிலளித்தேன். அதை நினைத்து என் இதயம் வலித்தது. ஆனால் நான் எப்படி உணர்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது என்றேன். ராஜ், நம்மால் இதை செய்ய முடியாது என்று அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. உன் மாமா, அவன் நல்லவன். உன் குடும்பமும் கூட என்றாள். நான் கையை நீட்டி அவள் முகத்தை என் கைகளில் அணைத்து என் கட்டைவிரல்களால் கண்ணீரை துடைத்தேன். ராதா, ஐ லவ் யூ என்றேன். குரல் உடைந்தது. இது சிக்கலானது என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் உணருவதை என்னால் மறுக்க முடியாது. நீங்களும் அதை உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றேன். அவள் என்னை பார்த்தாள். அவளுடைய கண்கள் என்னை தேடியது. நீண்ட நேரம் அவள் எதுவும் பேசவில்லை. பிறகு நடுங்கிய மூச்சுடன் அவள் தலையசைத்தாள். நானும் உன்னை காதலிக்கிறேன் ராஜ் என்று கிசுகிசுத்தாள். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை பற்றி யாருக்கும் தெரியாது என்றாள். புரிகிறது என்று நான் சொன்னேன். என் இதயம் மகிழ்ச்சியும் சோகமும் கலந்தது. நான் கவனமாக இருப்பேன், நான் சத்தியம் செய்கிறேன் என்றேன். அந்த தருணத்திலிருந்து எங்கள் உறவு ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றது. நாங்கள் இனி அத்தை மற்றும் மருமகன் அல்ல, நாங்கள் காதலர்களாக இருந்தோம். உலகத்திலிருந்து மறைக்க வேண்டிய ஒரு இரகசியத்தால் பிணைக்கப்பட்டோம். ஒவ்வொரு திருடப்பட்ட பார்வையும் ஒவ்வொரு விரைவான தொடுதலும் ஒரு புதிய தீவிரத்துடன் தடை செய்யப்பட்ட சிலிர்ப்புடன் எங்கள் இதயங்களை ஓட வைத்தது. வீட்டின் அமைதியான மூலைகளிலோ அல்லது வயல்வெளிகளில் ஒதுக்குப்புறமான இடங்களிலோ தருணங்களை திருடிக்கொண்டு தனியாக இருப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்தோம். நாங்கள் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் எங்கள் இணைப்பு வலுவடைந்தது, எங்கள் காதல் ஆழமானது. இது ஒரு அழகான, பலவீனமான விஷயம். நாங்கள் இருவரும் எங்கள் முழு மனதுடன் நேசித்தோம் மற்றும் பாதுகாத்தோம். ஒரு இரவு, எங்கள் முதல் முத்தத்திற்கு சில வாரங்களுக்குப் பிறகு மீண்டும் அவள் வீட்டில் தனியாக இருப்பதைக் கண்டேன். தாத்தா ஒரு திருமணத்திற்காக பக்கத்து கிராமத்திற்குச் சென்றிருந்தார். பின் இரவு முழுவதும் நாங்கள் தனியாகத்தான் இருக்கப் போகிறோம் என்று தெரிந்தது.
எதிர்பார்ப்பு ஏறக்குறைய தாங்க முடியாததாக இருந்தது. கிராமத்தை இருள் சூழ்வதற்காக நாங்கள் காத்திருந்தபோது காற்று பதற்றத்துடன் வெடித்தது. சூரியன் மறைந்தவுடன் நாங்கள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டோம். இம்முறை எங்கள் உடல்கள் ஒரு அவநம்பிக்கையான தழுவலில் சிக்கிக் கொண்டன. நாங்கள் முத்தமிட்டோம். எங்கள் கைகள் புதிய பசியுடன் ஒருவருக்கொருவர் உடல்களை ஆராய்ந்தன. நாம் ஒருவரையொருவர் இழந்துவிட்டோம். நம் அன்பும் ஆர்வமும் நம்மை முழுவதுமாக உட்கொண்டதால் வெளி உலகம் இல்லாமல் போய்விட்டதென்றேன். அன்றிரவு நாங்கள் காதலித்தோம். எங்கள் உடல்கள் சரியான இணக்கத்துடன் ஒன்றாக நகர்ந்தன. இது ஒரு அழகான, நெருக்கமான தருணம். பின் எங்கள் உடல்கள் இன்னும் ஆழமடைந்து இருவரது உடல் பாகங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்த தருணம் இரவு முழுவதும் நீடித்தது. பின் இருவரும் சிறிது நேரம் கழித்து அசைதியில் உறங்கிவிட்டோம். காலையில் சூரிய ஒளி எங்கள் முகங்களில் பட்டது. பின் இருவரும் எழுந்துவிட்டோம். ராதா அத்தை அவளது வேலைகளை செய்ய எழுந்து சென்றுவிட்டாள். பின் நானும் எழுந்து எனது வேலைகளை செய்ய வயல்வெளிக்கு சென்றேன். அதன்பின் எனது வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டில் திருமணத்தை முடித்துவிட்டு தாத்தா வீட்டுக்கு திரும்பியிருந்தார். பின் எப்போதும் போல் நாட்கள் நகர்ந்தது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அத்தை ராதாவும் தனிமையில் சந்தித்து கொண்டோம். இப்படியே நாட்கள் வாரங்களாக மாறியது. மாதம் முடிவுக்கு வந்தது. எனது விடுமுறையும் முடிந்தது. நான் வீட்டிற்குச் செல்ல மனமில்லாமல் சென்றேன். கல்லூரி திறக்கப்பட்டது. நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. நான் எனது தாத்தா வீட்டில் எனது அத்தையுடன் நடந்த நிகழ்வுகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். சில வாரங்கள் கழித்து எனது மாமா வீடு திரும்பினார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அதன்பின் எனது நாட்கள் கல்லூரியில் நீடித்தது. ஒரு மாலை நேரத்தில் எனது அத்தை ராதாவிடமிருந்து எனக்கு செல்பேசியில் அழைப்பு வந்தது. அதில் அவள் கர்ப்பமாக இருக்கின்றேன் என்று சொன்னாள். பின் எனது வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பல வருட சிகிச்சை பலனளித்துவிட்டது என்று. ஆனால் எனக்கும் என் அத்தை ராதாவுக்கும் மட்டுமே தெரியும் அது எப்படி நடந்தது என்று. பின் சில மாதங்களில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. என் அத்தையின் வாழ்க்கை மாமாவுடன் தொடர்ந்தது. நானும் எனது படிப்பில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தேன். பின் அவளது நினைவுகளை மறக்க ஆரம்பித்தேன்.